வல்லமை வார்த்தை கடந்த முடியாது. அந்த வார்த்தைகளை பிரயோஜனம் ஆசீர்வாதம் உண்டாக தேவன் அனுகூலம் வரக்கூடியாய் ஜெபிக்கிறாமா. பேசுகிறது மனிதன் அல்ல ஆவியினோடு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுடையாய் அந்த ஜீவனோட வார்த்தை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறாங்க. அப்பா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். உங்க நாம இந்த நாளில் இதில் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம மகிமைப்படுவதாக இந்த நாளில வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு மகிமையின் நாள். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். அவரை விசுவாசிக்கிற ஜனத்திற்கு இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாள், ஒரு அற்புதத்தின் நாள், ஒரு அதிசயத்தின் நாள், ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ஹல்லேலூயா. காரணம், கடந்த வருடத்தை கண்ட அநேக ஜனங்கள் இன்றை காணக்கூடாதபடி மரணத்தொடர்கள் சென்றிருக்கும் போது நமக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானம் எவ்வளவு வந்த போதிலும் கர்த்தர் இன்றைக்கு அதெல்லாம் மாற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் நாம் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, சத்தியத்தோடு அவரை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஞாபகங்கள் இருந்தாலும் போதாது, கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் நாம் நன்றி மறந்தவர்களாய் காணப்படாதபடி அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே என்னோடு பேசும், நான் செய்ய வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தும், உங்க திட்டத்தை வெளிப்படுத்த ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. காரணம், நம்மை கொண்டு அற்புதங்களை செய்யும்படியாக விரும்புகிறார், நம்மை கொண்டு அதிசயங்களை செய்யும்படியாக விரும்புகிறார், நம்மை கொண்டு ஒரு ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்முடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சுயமாய் நம்முடைய குடும்பத்திற்காக வாழ்வதற்காக அல்ல, தேவனுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்பதற்காகவே கர்த்தர் இன்று வரை நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விசுவாசித்தால் சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது, ஆரோக்கியத்தை கொடுத்தது, சௌக்கியத்தை கொடுத்தது அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக, அவருடைய அன்பை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக, அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை அநேகருக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதனாலதான் கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் அதை மறந்து நாம் சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைக்காக ஓடுகிறோம், குடும்பத்துக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கர்த்தரை மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவை என்று வரும்போது, பலவீனம் என்று வரும்போது, வியாதி என்று வரும்போது, போராட்டம் என்று வரும்போது கர்த்தரை தேடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சுகத்தோடு இருக்கும்போது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கும்போது கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாம் சுயநலமாய் வாழாதபடி இயேசுவுக்காக நாம் வாழும்போது நிச்சயமாய் நம் குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்கிற பலவீன நேரத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஹல்லேலூயா. நீ பலவீனமாய் இருந்தாலும் எழுந்து கர்த்தருக்காக நடக்க வேண்டும். நீ சுகவீனமாய் இருந்தாலும் கர்த்தருக்காக ஓட வேண்டும். பலவீனம் வியாதியா இருந்தாலும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும். செய்யும் போது அது காண போவாங்க வாழ்க்கை விட்டு. ஹல்லேலூயா. ஆனால் சத்ருவுக்கு தெரியும், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது, தேவனுடைய அன்பை சொல்லும் போது அங்க ஒரு மாற்றம் உண்டாகும் என்பதை சத்ரு அறிந்து அதற்கு முன்பாகவே அவன் உங்களை தடுத்து விடுவான். ஆனால் அதையும் மீறி நீங்கள் வைராக்கியமாய் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியம் நடைபெறாது என்ற அந்த விசுவாசத்தோடு எழுந்து நீங்கள் செல்வீர்களானால் அங்கேயும் அற்புதம் நடக்கும், உங்கள் வாழ்க்கையிலேயும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக ஓட 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 உங்க குடும்ப வாழ்க்கை செழிக்கிறதாய் காணப்படும். ஹல்லேலூயா. உங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், உங்க குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், அது சபை என்னும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவ சேற்றில் கடந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் கர்த்தரை அறிந்த ஜனம் இன்னைக்கு ஆலயத்துக்கு செல்லாமல், அவரை துதிக்காமல், ஆராதிக்காமல் வீட்டிலிருந்து காணப்படுகிறார்.
செய்யப்படுகிறதை நாம் காணும். ஆனாலும் நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு கர்த்தருக்காக விளக்கரையத்தை கொடுத்து அவருடைய ஆலயத்தில் வந்து நம்ம ஆராதித்திருக்கோம். நிச்சயமா இந்த விளக்கரையத்திற்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். விளக்கரையத்தை செலுத்தி தான் நீங்க அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். நமக்கு எவ்வளவு வேலைகள் உண்டு, எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு ஆண்டவருக்காக இந்த நேரத்தை ஆண்டவருக்காக கொடுத்துக்கிறோம் என்றால் நிச்சயமாய் அதற்கு கர்த்தர் பலத்த ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு சொல்லியிருக்கிறாரே. இப்ப நம்ம குறையாம 4 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அதுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. சவுண்டக்காக எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க உட்காருங்களோ அதுக்கு 2 விதமான நன்மைகள் உண்டாகும். டிவிக்கு முன்னாடி மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்தா என்ன செய்ய முடியல, உட்கார முடியல. இப்படி நெளியுது இப்படி நெளியுது. ஏன்னா தேவ அன்பு இல்லை. தேவ அன்பு இருந்தா எத்தனை மணி நேரம்னா உட்கார முடியும். முடியுமா? முடியாதா? தேவன் உங்க வாழ்க்கையில செய்த நன்மையை நீங்க நினைச்சு பார்த்தா இன்னும் ஆராதிக்க மாட்டாங்களா, இன்னும் தேவனுக்காக நான் உட்கார மாட்டாங்கன்னு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. தேவ அன்பு இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல உடம்பு என்ன செய்யும்? பாம்பு மாதிரி நெளியும். ஒன்னும் இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் நிஜமாகவே அந்த வலி வரும்போதுதான் நீங்க கர்த்தரை தேடி உட்காருவீங்க. புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப மணி கணக்கா ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடு, ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடு, அது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் சரியா கர்த்தருக்கு கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. 24 மணி நேரத்துல 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காத போகும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய கிரியைகள் அணுகாமல் போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரியங்கள் உங்களை அணுகாதபடி போகும். காரணம் ஆவியானவர் உங்களுக்குள்ளது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர்களுடைய இருதயத்தில் இருப்பாரானால் எந்த தீங்கும் உங்களை அணுக முடியாது, எந்த வியாதியோ பலவீனமோ உங்களை அணுக முடியாது. கர்த்தர் அதற்கு முன்பாகவே எச்சரித்து நீ இதற்காக செவி என்று ஆவியானவர் உணர்த்துவார். ஜெபிக்காம இருந்து ஆண்டவர் என்ற பேசலன்னா எப்படி பேசுவார்? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தாதான் நடக்க போற காரியங்களை சித்தந்தலையுமாய் வெளிப்படுத்துவார். அதுல இருந்து தப்பித்துக் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு வழி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கு ஜெபன்னா என்ன? வேப்பல்ல சாப்பிடுற மாதிரி கசப்பு. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சந்தோஷம். ஜெபன்னா கசப்பு. அல்லேலூயா. ஜெபத்தோட அர்த்தம் என்ன? அது சொல்லுங்க. அந்த விருப்பம் தானே பேச முடியும். அல்லேலூயா. தேவன் மேல் அன்பு இருக்குன்னா நிச்சயமாய் அவருடைய சமூகத்துல மணிக்கணக்காய் காத்திருந்து ஜெபிக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறாங்க? நேரம் போவதே தெரியாது. ஆனா கசப்பா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தா 3 மணி நேரம் உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்குள்ள வரும். வந்திருக்கா இல்லையா? உண்மையா சொல்லணும். வந்திருக்கா வரலையா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இந்த 2025 ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும். ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்துதான் புரியல நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது என்ன ஊழியம் அவர் பாதத்துல உட்கார்ந்ததான் சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பாதத்தில் அமராத வரை கர்த்தருடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய முடியாது. இதனால் வரை உங்க ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து கர்த்தர் கிரியை செய்தார். ஆனால் இந்த ஆண்டில தேவ சமூகத்துல அமராமல் ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில வராது. எழுதி கொள்ளுங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வருகை சமீபம்.
அந்த அவருடைய வருகை சமீபம்னால உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சிலரை அவர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில சிக்ஷைகளை கொடுத்து அவருக்குள் உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதையும் சிலர் அறியாமல் அமர்ந்து சிக்ஷையின் மேல சிக்ஷை வாங்கி கடைசி அங்கதான் போய் அவனவர் வழியே கிடையாது. அல்லேலூயா. அப்ப அதற்கு முன்பாக கர்த்தர் அழைக்கும் போதே நீங்கள் வருவீர்கள், ஆனால் நிச்சயமாய் ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும். குழி நோண்டி புதைக்காதபடி கர்த்தர் என்ன கிருபை, என்ன வரம், என்ன அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்தும் போது அது அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஜெபித்த போது கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. அந்த விடுதலைக்காக எத்தனை நாள் நன்றி செலுத்திருக்கிறீங்க? எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு இந்த நன்மையை செய்தார், நான் ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம்? நிச்சயமாய் கேள்வி கேட்பார், நிச்சயமாய் கேட்பார். காரணம், டாக்டர்கள் கைவிட்ட போதிலும் என் பரம தகப்பன் கைவிடல. டாக்டரால் முடியாத காரியம் கர்த்தர் அற்புதம் செய்தார். என் வாழ்க்கையிலையும் டாக்டரால முடியாத காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில செய்தார். நான் எங்க போனாலும் அதை சாட்சியா சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்காக அவர்களும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்களும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாய் மாறுவார்கள். அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆலயத்துல உங்களை பழக்க வைப்பதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால ஆயுசுமுள்ள நான் பழகிக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. பழகிட்டா என்ன செஞ்சிருக்கோம்? இப்ப ட்ரைனிங் முடிச்சோன்னு அடுத்தது எங்க போறோம்? இப்போ ஒரு உலக ரீதியா ஐடிஐ முடிக்கிறீங்க, அப்ரெண்டிஸ் முடிக்கிறீங்க, அடுத்தது எங்க தான் போகணும்? இல்ல நான் கடைசி மணிக்கு அப்ரெண்டிஸ்ல தான் உட்கார்ந்து இருப்பேன்னா வாழ்க்கையை வீணா பூஜ்ஜியமா போயிடும். அல்லேலூயா. இங்க வந்துட்டீங்க, 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சு, என்ன செஞ்சிடணும்? சத்தமா தான் சொல்லுங்க. வெளியே ஓடி போயிடணும். ஓடி போய் ஆத்மாவை ஆதாயம் செய்து சபைக்குள்ள கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அதற்காக தான் கர்த்தர் உங்க தேவையெல்லாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் உங்க தேவை அனைத்து கர்த்தர் முன்னமே அறிந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதற்காக தான் நீ ஜெபிக்கும் போது உடனே பதில் கொடுக்கிறார். அப்படியாச்சும் என் வேலை செய்ய போகணும். நம்ம என்ன செய்வோம்? சுகம் கொடுத்தா நான் என் வேலையை பார்ப்பேன். வியாதி வந்தா உங்க சமூகத்துல நான் வந்துடுவேன். இன்றைக்கு நம்ம அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆண்டு இந்த கதை நடக்காது. இந்த சபைக்குள்ள நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. இந்த ஆண்டு இந்த சபையில அப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும். இல்லை என்றால் நீங்களே கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் இதுவரை பார்க்காத ஆசீர்வாத நன்மைகள் இந்த ஆண்டு வந்து உங்களை சேரும். எந்த அளவுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில எண்ணி பார்க்க முடியாத உயரத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா இது நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு அவருடைய பாதையில நடக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஆடை மேய்த்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தரை அவன் துதிக்கிறவனாய் இருந்தான். அந்த நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். அவன் எண்ணி முடியாத ஸ்தானத்தில் கொண்டு போய் கர்த்தரை உட்கார வைத்தான். அந்த தேசத்தின் ராஜாவாக அவன் வாழ்க்கையில நினைத்து பார்த்திருப்பானா? அவன் ஆடு வைத்துக் கொண்டிருக்கும் போது இதை நினைத்து பார்த்திருப்பானா? ஆனால் அவன் கர்த்தரை உண்மை உத்தமமாய் ஆராதித்த போது, உண்மையாய கர்த்தருடைய பாதத்தில் அவன் அமர்ந்த போது, அவனே அறிந்து கொள்ளாத பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவன் மேல வைத்தான். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் கோலியாத்தை கண்டு நடுங்கின போது அவனுக்குள்ள கர்த்தர் மேல் இந்த வைராக்கியம் உண்டாதனாலே அவன் அந்த இடத்துல ஒரு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நமக்கு ஒரு பலவீனம் வந்தா என்ன செய்யறோம்?
ஒரு சுகவீனா வந்துட்டு என்ன செய்யறோம்? உடனே ஒரு பயம் வந்துடுது, எங்க நான் செத்து போயிடுவேனா, இருந்து இன்னைக்கு என்ன பிரயோஜனம், இருந்தா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலன்னா என்ன செஞ்சிடணும்? சத்தமா சொல்லுங்க. இருந்தா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இல்லைன்னா சத்தமா தான் சொல்லுங்க. சொல்றனால சாக மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இருக்கும் வரை கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் எண்ணி முடியாத அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும். நீங்க செய்ய வேண்டியது, கர்த்தர் அன்பாய் இருக்கிறார், கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் கிரியை செய்கிறவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? சொல்லுங்க. யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார்? நீதிமான்களுடைய ஜெபத்தை. நீதிமான்னா யாரு? நீதிமான்னா யாரு? உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன் நீதிமான். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்வார், அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசம் உள்ளவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசம் என்னும் அவிசுவாசம் உள்ள ஜெபம் தான் நீங்க ஆலயத்துக்குள்ள இருக்கு. காதுல ஏறல. ஹல்லேலூயா. காரணம், ஜெபிக்கும் போது விசுவாசம், அதற்கு பின்பது அவிசுவாசம். ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் இது எங்க நடக்கும்? கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார்? நிச்சயமாகவே செய்ய முடியாது. விசுவாசம் என்பது முரட்டுத்தனமான விசுவாசம் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில். நாம் மறிந்தாலும் ஆண்டவருக்காக, என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற அந்த விசுவாசம் இருக்குன்னா என்ன வந்தாலும் கர்த்தருடைய அல்லது மீட்டெடுப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் என்பது சாதாரண விசுவாசம் அல்ல. 100 வயதில் அவனுக்கு குழந்தை கொடுத்து கர்த்தர் அந்த குழந்தையை கேட்கும் போது அவன் விசுவாசத்தோடு சொன்ன வார்த்தை, நானும் பிள்ளையானவர் திரும்பி வருவோம் என்று சொல்லார். விசுவாசம் இருக்கா? ஆனா கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அவருடைய நாவின் அறிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அதன்படியே பிள்ளையாண்டம் அவனு திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது சில தடுமாற்றங்கள் வரும். ஆனாலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்வோமானால் அவர் விசுவாசத்தில் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ அமரும் போதுதான் நீ செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உனக்கு போதிப்பார். நீ தேவனுடைய சமூகத்தில் அமரும் போதுதான் உனக்குள்ள ஒரு விசுவாசம் மூடும். நீ தேவனுடைய சமூகத்தில் அமரும் போதுதான் கர்த்தர் அந்த வைராக்கியத்தின் ஆவியை கொடுத்து நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி அதன்படி ஜெபிக்க வைப்பார். அவர் சித்தத்தின்படி ஜெபிக்க வைப்பார். இல்லை என்றால் சுயமான ஜெபம் தான் ஓடும். மணிக்கணக்காய் சுயமாய் ஜெபித்தாலும் அவர் காது அடைக்கப்பட்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உன்னை ஜெபத்தில் நடத்துவாரானால் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறதா காணப்படும். நீ கர்த்தர் ஜெபம் உன்மூலமாய் நடத்த வேண்டும் என்றால் நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அமரும் போதுதான் கர்த்தர் உன் நாவிலிருந்து உன்னை அறிக்கை செய்ய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அநேக நாள் பார்த்திருக்கிறேன், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க உட்காரும் போது என்னை அறியாமல் வேற காரியத்துக்காக கர்த்தர் ஜெபிப்பார். அதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு? ஹல்லேலூயா. நம் மாம்ச சிந்தையில் ஜெபிக்க அமர்வோம், ஆனால் ஆவியானவருடைய ஊட்டுதல் வேறதாய் காணப்படும். உண்மையா சொல்ல போனா, அன்னைக்கு சகோதரோட வீட்டுக்கு ஜெபிக்க போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு இங்க ஜெபிக்கிறதா இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வேற ஒருத்தர் அன்னைக்கு போன வாரத்தில் வந்திருந்தார். அவருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நேரத்தை ஒதுக்கணும். ஆனா அதற்கு முன்னாடி ராஜா பிரதர் போன் பண்ணாரு, வரணும் கூப்பிடுறாங்க வாசன். அந்த நேரத்துல கர்த்தர் கிரியை செய்து அவர் நான் வரலன்னாரு. இவங்க வீட்டுக்கு போக கர்த்தர் திரும்ப. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். ஆனா நீ எடுக்க ஆயத்தமா இருந்தாதான் இதை செய்வார்.
என்ன செய்யணும்? எங்க கூப்பிட்டாலும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கணும். எப்ப ஆண்டவர் சொல்றாரோ அந்த காரியத்தை செய்ய நீ ஆயத்தமா இருக்கணும். என்ன சொல்கிறாரோ அதை கேட்க நீ ஆயத்தமா இருக்கும் போது அவர் சித்தத்தின் படி உன்னை கொண்டு போய் அவர் செய்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் கேட்பீர்களோ. ஒரு நிமிஷம் கண்களை எடுத்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி, இந்த நாளை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை மூலமா நீங்க பேசுங்கப்பா. நாங்க கேட்கிற எந்த விதத்திலும் கர்த்தாவே சுயமான வார்த்தை ஒன்று வராதபடி ஆவியானவர் நீங்க பேசுங்கப்பா. உங்களோட வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம், கீழ்படுகிறோம். அதன்படி எங்களுக்கு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தடைகளை மாற்றுங்க. உங்க நாம் இந்த நாளையில மகிமை பண்ணட்டும். இயேசுவை நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்துல எவைகளை கேட்பீர்களோ பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த விசுவாச ஜெபத்தை எடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கர்த்தரிடத்துல அதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் பேர் தான். ஏன்? அந்த விசுவாசத்துல ஜெபித்தா கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்பதை யார் அறிந்திருக்கிறார்? பிசாசு அறிந்திருக்கிறார். அதனால விசுவாசத்துக்குள்ள சில கலப்படங்களை உண்டு பண்ணி உன் ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறபடியாய் மாற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உன் ஜெபம் என்பது கர்த்தரோடு உறவாடுகிறதாய் காணப்படுகிறது. உன் ஜெபம் கர்த்தரை அசைக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. புரியல நினைக்கிறேன். உங்க ஜெபம் அவர் உட்கார்ந்திருந்தா அவரால் உட்கார விடாத அளவுக்கு உன் ஜெபம் வைராக்கியம் உள்ள ஜெபமாய் காணப்பட வேண்டும். ஒரு யாக்கோபை போல நீ ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்துல உறுதியாய் நின்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நான் விசுவாசத்தோடு ஜெபித்தால் என் வாழ்க்கையை அற்புதம் செய்வார் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆனா மனுஷன் சொல்லுவான் இது நடக்காது, இது உன் வாழ்க்கையில நடக்காது என்று சொல்லும்போது நீ சொல்லணும், என் இயேசு எனக்குள்ள அதை செய்வார் என்று. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வார்த்தை பொய் அல்ல. நிச்சயமா என் வாழ்க்கையை செய்வார். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். செய்யாவிட்டாலும் அவர் தான் என் தேவன் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் போது கர்த்தர் விடுதலை கொடுப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அதை தான் சொன்னார்கள். அக்னியில போட்டாலும் நீ நிலைத்திருந்ததை நாங்கள் கும்பிட மாட்டோம். நாங்கள் கும்பிட மாட்டோம். அவர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காட்டாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிப்பார். அந்த விசுவாச வார்த்தை, அந்த விசுவாச வார்த்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஜெபம் என்பது மணிக்கணக்கா ஜெபிப்பது ஜெபம் அல்ல. விசுவாசத்தோடு ஒரு 5 நிமிடம் ஜெபித்தால் அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. நீ மணிக்கணக்காய் போராடி போராடி அவிசுவாசத்தோடு ஜெபித்தாலும் பதில் வராது. ஆனால் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்துல ஒரு 5 நிமிடம் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்துக்கு செவி திறந்து வைத்திருக்கிறார். விண்ணப்பத்துக்கு செவி திறந்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் எப்போது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம தான் கேட்காம இருக்கோம். என்ன நம்ம தான் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் திறந்து வச்சிருக்கிறாங்க. என்ன திறந்து வச்சிருக்கிறாங்க? ஒரு சின்ன தலைவலி வந்து உடனே திறந்து வச்சிருக்கான். என்னது? மெடிக்கல் ஸ்டோர். பேராசிட்டமல் வாங்கி போட்டா தலைவலி போயிடும். போகாது. ஆண்டவர் தலைவலி கொடுத்தா அந்த தலைவலி என்ன மாத்திரை போட்டாலும் போகாது. ஆண்டவர் சுகம் கொடுத்தா மட்டும்தான் போகும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த தலைவலி வந்திருக்கு? சவுண்ட காணுமே. எத்தனை பேருக்கு உண்மையா இந்த தலைவலி வந்திருக்கு? இல்லையா? வரலையா? யாருக்கும் எனக்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுக்காம ஒருவரால் விடுதலை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தை விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாயோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் கர்த்தர் செய்வார். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனா எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? ஒரு கல்லை பார்த்து போனா இது எங்க போவோம், நம்ம எட்டி வச்சா தானே போவோம், நம்ம சிந்தை அப்படிதான் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வாழ்க்கையில பாறாங்கல்லை போல உள்ள பிரச்சனையை பார்த்து போ என்றால் போகும். வியாதியா இருந்தா போனா போகும், போய்தான் ஆகணும். ஏன்னா கட்டளை இடுகிறவர் ஆவியானவர். நாமிலிருந்து அவர் சொல்லுகிறார் போனா போய் தான் ஆகணும். ஆனா எனக்கு உனக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அவிசுவாசத்துல போ நீ போகாது இன்னும் நிறைய உள்ளார வரும், ஏத்தி வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் யாரை தேடணும்? ஐயா இனி தயவு செய்து யாரும் கூப்பிட்டுறாதீங்க. நீங்க அநேகருக்கு செபித்து அநேகர் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர், அதற்காகவே கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் விசுவாசத்துல உறுதியா இருக்கும் போது, எப்பேற்பட்டவர்களுக்காகவும் நீங்கள் விசுவாசத்தோடு செபிக்கும் போது கர்த்தர் அங்கு அற்புதம் செய்வார். நான் ஜெபித்தாலே கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று நீ முதலாவது உன்னை விசுவாசிக்க வேண்டும். நீ உன்னை விசுவாசிக்கும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். அவங்க வந்து ஜெபம் தான் போகணும், இவங்க ஜெபம் தான் போகணும்னா யாரும் வந்து ஜெபம் போகாது. நீ என்னைக்கு விசுவாசத்துல வரையோ அண்ணன் மணிக்கு ஆண்டவர் உன்னை கொடுத்து என்ன செய்ய மாட்டாரு? பலவீனத்தை மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகருக்கு மருந்து இருக்கா? இருக்கு ஆனா இல்ல, அப்படித்தானே? இருக்கு ஆனா இல்ல. நிரந்தர விடுதலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப கிடைக்கும், திரும்பி ஏறும். 100 200 ஆகும், 200 300 ஆகும், 300 500 ஆகும். மாத்திரை எடுக்க எடுக்க உங்க உறுப்பு எல்லாம் ஓபனா காலி ஆகிட்டு தான் இருக்கும். ஆனா விசுவாசத்தோட ஜெபம் அந்த சுகர் எங்க போனே தெரியாது. ஏன்னா அந்த விசுவாசம் இல்ல, அதனால அந்த வியாதி உன்னை விட்டு போன. நீ விசுவாசத்தோடு ஜெபித்திருந்தா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது என்றால் போகும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உனக்குள் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் போது, உன் நாவினால் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டு உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று வேத வசனம் வாசிக்கிறோம். ஆனால் உனக்கு அவிசுவாசம். எப்படி தேவ மகிமை வெளிப்படும்? இன்னைக்கு நான் வியாதியோட போய் அடுத்தவங்களுக்காக வியாதிக்காக ஜெபம் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் வியாதியோட மற்றவங்களுக்கு போய் வியாதிக்கு ஜெபம் பண்ண என்ன சொல்லுவாங்க? தூக்கம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஏன் ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுக்கல, நீ வந்து எனக்கு சுகத்தை வாங்கித்தறியான்னு கேட்பான். உன் கடவுளை காட்டுல என் கடவுள் என்ன இதான்னு கேட்பான். அப்போ உன் வாழ்க்கையில விடுதலை, உன் வாழ்க்கையில சுகம், உன் வாழ்க்கையில சௌக்கியம், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குன்னா நீ அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அங்கேயும் அற்புதம் செய்வார். உன் வாழ்க்கையில விடுதலை கிடைக்கலன்னா உன்னோட அவிசுவாசம், அந்த அவிசுவாசத்தோடு அடுத்தவர்களுக்கு ஜெபிக்கும் போது அங்கேயும் அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேன்சருக்கு மருந்து இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்ப இந்த பைபிள் சொன்னது பொய்யா? இந்த பைபிள்ல மருந்து இருக்கு. முன்னாடி கேட்டப்ப என்ன சொன்னீங்க? முன்னாடி கேட்டப்ப என்ன சொன்னீங்க? இப்ப எப்படி இருக்கு? அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிறோம், என்ன செய்யல? விசுவாசம் இல்ல. ஆண்டவர் அந்த வியாதிக்கும் மருந்த வச்சுட்டாரு உள்ளார. ஆனா நம்ம இதுல எங்க மாறப்போகுது? அந்த எம்டி டாக்டர் கொடுத்தாதான் சரியாகும்.
நம்ம சிந்தை முழுவதும் உலகத்தை நோக்கி இருக்கிறது, உலக மனுஷனை நோக்கி இருக்கிறது. அந்த மனுஷனிடத்தில் போனால் என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும் என்று நினைக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். நீ எப்ப மனம் திரும்புகிறாயோ அப்ப கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நீ முதலாவது கர்த்தரை தேடும் போது, முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உனக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீ அவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது அவர் உன் வாழ்க்கையில முதலிடத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல கர்த்தரிடத்தில் சொல்லு, அப்பயே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? உலகெல்லாம் சுத்தி முடிச்சு யாரும் முடியாதுன்னு சொன்னா கடைசி எங்க வரோம்? அப்பா ஆண்டவரே அழுக வச்சு சித்திரவதை பண்ணி தான் சொல்ல கொடுப்பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. இது ஜோக் இல்லை, இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம், நாம் விசுவாசி என்று சொல்லுகிறோம். விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, விசுவாசம் அழிந்து போயிருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லும்? விசுவாசத்துல பலப்பட வேண்டும், விசுவாச தகப்பன் என்று நாம் சொல்லுகிறோமே. இன்றைக்கு அந்த விசுவாசம் நம்மகிட்ட எங்க போச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசித்தால் நிச்சயமா தேவ மகிமை காணப்படும். அது நீ மாத்திரமல்ல, உன் மாம்ச கண்கள் மாத்திரமல்ல, மற்றவருடைய கண்களையும் அதை காண கற்றுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில என்ன குறை என்பதை முதலாவது யோசித்து புரிந்து அதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து பார். கர்த்தர் அதை கனப்படுத்துகிறாரா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. வியாதி இருக்கா, பலவீனம் இருக்கா? அப்பா இனி நான் எந்த மனுஷனையும் போக மாட்டேன், நீங்க தான் அந்த உலகத்தில் இருக்கிற வைத்தியர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற வைத்தியரை காட்டில நீ பெரிய வைத்தியர், நீ தான் உறுப்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். உமக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியம் நடக்காது, என்ன நடந்தாலும் நீ தான் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து பாரு. அந்த உறுப்பை புதிதாய் மாற்றுகிற தேவன். மனுஷனுக்கு எட்டாத அநேக காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தான் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம பாடுறபடி கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆனா இங்க நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது? அவிசுவாசம். கூடாதது ஒன்று இல்லைன்னு வாயில சொல்லுது, ஆனா இறுதியா சொல்லுது அவரால் கூடாது, அவரால் முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய சமூகத்துல உண்மை உத்தமமாய் இருக்க வேண்டும், நீதிமானாய் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை கேட்கல, இன்னும் கேட்கல. ஆமென், ஆமென். அப்போ நீ விசுவாசித்தா நீ யாரு? அப்பதான் நீ ரட்சிக்கப்படுவ. அப்ப இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? இப்ப நான் சொல்லணும் அதெல்லாம் யாராவது ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஜெபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நாளும் அவிசுவாசம் கட்டுக்களவு கூட நம்ம வாழ்க்கையில அவிசுவாசம் வரக்கூடாது. அல்லேலூயா. என்ன நடந்தாலும் என் அப்பாவுக்கு தெரியும், என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை விடுவிக்காம போனாலும் நான் அவரை தான் விசுவாசிப்பேன், நான் அவரை தான் நம்புவேன். அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் என் வாழ்க்கையே எல்லாம் என்று நீ விசுவாசித்து பாரு, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போல மாற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்ல, அப்போ உறுப்பு அவர் உறுப்பாய் மாறாது. சவுண்டு அந்த அளவுக்கு இருந்தா நான் இங்க இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் அதை செய்வார். என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறீங்க? அவரை காட்டிலும், அவரை காட்டிலும் என்ன பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறோம்? ஆனா அவர் சொல்லிட்டார், என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு. என்ன செஞ்சிட்டோம் இன்னைக்கு? யோசித்து பாருங்க. அப்ப அவர் வார்த்தை பொய்யா? அந்த வார்த்தை பொய்யா? இல்ல.
விசுவாசம் இருந்தால் எதையும் ஜெயிக்க முடியும். விசுவாசம் உங்க வாழ்க்கையில் இருக்குன்னா எதையுமே ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், போராட்டம், நிந்தை, அவமானம், வேதனை, வியாதி, பலவீனம், சுகவீனம், பொருளாதாரம் எல்லாமே மாறும். ஏன்னா எல்லாமே அவர் கருத்துல தான் இருக்கு. அவர்கிட்ட இருந்து வராம ஒண்ணுமே நடக்காது. ஒரு சுய பலத்துல என்னதான் ஓடினாலும் அதை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த ஆண்டு நீங்கள் ஜெபித்தால் விடுதலை, நீங்க ஜெபித்தா ஆசீர்வாதம், நீங்க ஜெபித்தா சுகம். அல்லேலூயா. இந்த நிலைக்கு நீங்க மாற வேண்டும். விசுவாசத்தோடு எந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறீர்களோ அந்த காரியத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை உண்டு குறையல. 1ஆம் நூற்றாண்டில் அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். நம்ம தான் பயன்படுத்தல. அவரை நாம் பயன்படுத்தல, அவரை கூப்பிடல. ஏசப்பா நீங்க வந்து செய்யுங்கன்னு நம்ம சொல்லல, அதனால அவர் செய்யாம இருக்கிறார். அல்லேலூயா. மரித்தவரை ஜீவனோட எழுப்பின தேவன் இன்றைக்கு நம்ம இன்றைக்கு நாம் மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறோமா? ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவர்களை நாம் எழுப்பி இருக்கிறோமா? இல்ல முதலாவது நான் ஆவிக்குரிய ரீதியில உயிரோடு இருக்கிறேனா? என் வாழ்க்கையில இருக்கிற செத்த எலும்புகள் உயிர்ப்பித்ததா? என் வாழ்க்கையில இருக்கிற மரணம் என் வாழ்க்கையை விட்டு மாறி இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து நிதானித்து செல்ல வேண்டும். என் வாழ்க்கையில எங்க குறை என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து உன் வாழ்க்கையில பிரச்சனை, தொடர்ந்து உன் வாழ்க்கையில பலவீனம், தொடர்ந்து உன் வாழ்க்கையில போராட்டம்னா கர்த்தர் உன்னை உருவாக்கும்படியாக விரும்புகிறார். அந்த காரியம் எதனால நடக்குது என்பதை நீ தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் போது அவர் வெளிப்படுத்தி அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். எங்க நீ தவறு செய்திருக்கிறாய், எங்க தேவ அன்பை விட்டு நீ விலகி இருக்கிறாய் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவன், கண் இருக்கிறவன் கண்ணை திறந்திருக்க கடவன். 21வது வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி சந்தேகப்படாமல் காது கேட்கல. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அல்லேலூயா. சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்தை செய்ததை நீங்கள் செய்து கொள்ளாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர் சமுத்திரத்தை தள்ளுண்டு போ சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்லிட்டாரு? மெய்யாகவே அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் இதை செஞ்சு பார்த்திருக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் செய்கிறவர்களாய் மாறணும். நம் கிரியை மாற வேண்டும். நம்ம வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா நீங்க அடுத்தவங்கிட்ட போய் சொல்லாதீங்க, எனக்கு இந்த பலவீனமா இருக்கு, இந்த சுகவீனமா இருக்கு, இந்த மாத்திரை போட்டு கேட்கல என்று அவிசுவாசிகிட்ட சொல்லாதீங்க. நீங்க சொல்லும் போது தேவன் நாமம் தூஷிக்கப்படுது. உண்மையா பொய்யா? இல்லையே, சவுண்டு வரலையே. அந்த இறுதியை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. உண்மை அதுதான். நீ அவிசுவாசிட்ட சொல்லும் போது அவன் சொல்லுவான், உன் தேவன் என்ன செய்யல அவனையா? அப்ப யாருக்கு அவமானம்? நீ புறஜாதி மனுஷனிடத்தில் சொல்வதை காட்டிலோ அவிசுவாசிடத்தில் சொல்வதை காட்டிலோ கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருந்து நோக்கி சொல்லும். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அந்த சந்தோஷமான காரியத்தை அவிசுவாசிகளிடத்தில் சொல்லு, அப்ப அவர்களும் விசுவாசிப்பார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம் வேகமா. லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கேளுங்கள். அதை என்ன செய்யணுமா? நம்ம கேட்கறதே கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டோம். ஏன்னா கேட்டுட்டா கேட்கவே மாட்டோம். ஏன்னா காதுக்குள்ள கேட்காம அடைச்சிருவோம். அப்போ முதலாவது அவரோட வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து கேட்கணும். அப்பொழுது உங்களுக்கு நீங்க கேட்டாதான் கொடுப்பார்.
ஆனா உனக்கு இந்த தேவைன்னு அவருக்கு முன்னமே தெரியும். ஆனா நீ வாயை திறந்து கேட்காத மணிக்கு ஒன்றும் கொடுக்கவே மாட்டான். குழந்தை அழுதாதான் என்ன செய்யும்? ஆமென். அல்லேலூயா. நீ வாயை திறந்து என்னைக்கு கேட்கிறாயோ அன்ன மணிக்கு உனக்கு கிடைக்காது. அதுக்கு தான் சொல்றோம் ஆராதனையில வாயை தர தர தரன்னு கெமிக்கால போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்க ஆண்டவர் தருவாரு? வாயை திறந்து கேளு, கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாய் கொடுப்பார். என்ன சொல்லியிருக்காருல, உன் வாயை தர, உன் நாவினால கேளு, ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நிச்சயமாய் கொடுப்பார். எதை தேடணும்? பாத்திரத்தை. இன்னைக்கு நம்ம தேடுறது பாத்திரத்தை. என்ன இருக்கு? அல்லேலூயா. வசனம் தான் நமக்கு போஜனமா இருக்கும். அந்த வசனம் நமக்கு போஜனமா இருந்தா அவர் எல்லா காரியத்தும் நமக்கு பிரயோஜனமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப எதை தேடணும்? தேவ சமூகத்தை தேடணும், தேவ வார்த்தையை தேடணும். அந்த வார்த்தையில என்ன நன்மை ஆசீர்வாதம் எனக்கு வைத்திருக்கிறார், எனக்கு என்ன தேவை என்று அதுக்குள்ள இருக்க அதை தேடி நீங்க எடுக்கணும். எல்லாத்துக்கும் இதுல பதில் இருக்கு. எல்லா காரியத்துக்கும் இதுல பதில் இருக்கு. ஆனா என்ன சொல்ற? தேடி எடுத்துக்கொண்ட. நீ தேடுனாதான் அது கிடைக்கும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீ இதை தேடாத மணிக்கு உன் வாழ்க்கையில எதுவுமே பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிமா. எதை தட்டணும்? எதை தட்டணும்? அவருடைய இருதயத்தை தட்டுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க தட்ட தட்ட அவரால் சும்மா உட்காரவே முடியாது. உடனே கர்த்தர் என்ன சொல் கதவை திறந்து கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதலாவது கேட்கணும், ரெண்டாவது தேடணும், தட்டணும். நம்ம இது எதையுமே செய்யறதில்ல. டைரக்டா லாஸ்ட் பாயிண்ட் தான் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். கட்டாவே நீ ஆசீர்வதி, கீட்டு பிச்சுக்கிட்டு உள்ளார கொட்டும். எங்க கொட்டும்? ஒண்ணுமே கொட்டாது. முதல் நீ கேட்கணும், ரெண்டாவது தேடணும், மூணாவது அவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? காத்து இருக்கணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 5:16. போதும். இப்ப யாரெல்லாம் வியாதி பலவீனம் சொல்றீங்க? யாரெல்லாம் வியாதி இருக்கு பலவீனமா இருக்குன்னு சொல்றீங்க? யாருமே இல்லையா? அப்பா ஆச்சரியமா இருக்கு. உண்மையே சொல்லுங்க. யார் யாரும் பலவீனம் வியாதியில இருக்கிறீங்க? கையை தூக்குங்க. இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்றது? நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு அறிக்கையிட்டு. அப்போ நீ உனக்காக ஜெபிக்காத, நீ மற்றவனுக்காக ஜெபிக்கும் போது உன் பலவீனம் மாறும். யோபு அதை தான் செய்தான். அவன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான், அவனும் விடுதலை பெற்றான், சிநேகிதனும் விடுதலை பெற்றார்கள். அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது நான் நீதிமானா இருந்து ஊக்கமாய் கர்த்தருடைய சமூகத்துல வேண்டுதல் செய்யும் போது அந்த ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்று சொல்கிறார். அந்த ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நீ ஊக்கமாய் அவருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். அநேகர் ஜெபிக்கும் போது ஒரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஜெபம் இப்படிதான் இருக்கு. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா பக்கத்துல என்ன நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது தெரியணுமா? நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா நானும் என் தேவன் அந்த உறவுல தான் இருக்கணுமே ஒழிய பக்கத்துல ஒரு கொலை நடந்தா கூட என்ன செய்யக்கூடாது.
அந்த அளவுக்கு தேவன் மேல அன்பு இருந்தா, அவரோடு உள்ள உறவுல இருந்தா, பக்கத்துல என்ன நடந்த உன் காதுக்குள்ள போகாது. காரணம், ஆவியானவர் உனக்குள் இடைப்பட்டு கொண்டு இருக்கும் போது இந்த மாம்சம் சரீரத்துல உன் சத்தம் கேட்காது. ஆவியானோட வார்த்தை மாத்திரம்தான் உனக்கு கேட்கும். இந்த மாம்ச செவி அடைக்கப்பட்டு ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டு ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டு இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஜெபிக்கும் போது பல சிந்தை. அடுப்புல வச்சானா, அடுப்பு ஆஃப் பண்ணா, பொங்குதா, கொதிக்குதா, இதுதான் நம்ம ஓடுது. ஆனா உடம்பு எங்க இருக்கு? உருவம் எங்க இருக்கு? ஜெபம். அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு உடம்பு, ஆனா சிந்தை எங்க இருக்கு? வேற. அல்லேலூயா. அப்புறம் சொல்ல, இவங்கனாலதான் நான் தடையாவது எனக்கு ஜெபிக்க முடியல. இவங்க இப்படி எல்லாம் பண்ணனாலதான் தடையா இருக்கு, ஜெபிக்க முடியல. குற்றம் சொல்றது. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல அமர்ந்தாலும் கர்த்தவனோடு பேச விரும்புவது. அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் நீ தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உன்னோடு பேசுவார். வேற எந்த இடையூறும் அங்க வரவே வராது. வருமா? நிச்சயமாய் வராது. எந்த தடை இருக்காது. காரணம், அவருடைய தொடர்பு என்பது முறிந்து போடுகிற தொடர்பு அல்ல, வலுப்பெறுகிற தொடர்பாய் காணப்படும். நெட்வொர்க் கவரேஜ் எல்லாம் அங்க என்ன செய்யாது, தடை ஆகாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம போன் பேசும்போது என்ன சொல்றோம்? நெட்வொர்க் ப்ராப்ளம். அல்லேலூயா. உங்களுக்கும் தேவனுக்குள்ள நெட்வொர்க்ல எந்த ப்ராப்ளமே வராது. நீ உண்மையா அவரை கூப்பிட்டீங்கன்னா உடனே உனக்கு பதில் பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் உன் நண்பனா இருக்கிறார். நண்பனா இருக்கும்போது அவர் உன்னோட பேசிக்கிட்டு தான் இருக்கணும்னு விரும்புகிறாரு. நீ எனக்கு வேண்டான்னு வெட்டினாதான் அவர் உன்னை விட்டு மாறுவார். அதுபடிக்கு அவர் உன்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம் வேகமாக. 1 யோவான் கைக்கொண்டு செய்கிறபடினால் அவருடைய கற்பனைகளை நாம் என்ன செய்யணுமா? முதலாவது கை கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சா நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது கிடைக்கும். அப்ப அவர் எதை விரும்புறாரு நம்மகிட்ட? இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் கற்பனையில என்னென்ன இருக்கு? முதலாவது கற்பனை என்ன? 10 கட்டளையில முதலாவது கட்டளை என்ன? என்னை என்று இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா? என்னை என்று உண்டாய் இருக்க. இன்னைக்கு நமக்கு எந்த தேவர்கள் இருக்கு? இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த காரியத்தை விட்டு விலகி இருக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு நம்ம பிள்ளைதான் கடவுள். சிலருடைய வாழ்க்கையில சொத்து தான் கடவுள். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாறணும். அவரை என்று எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு என்னைக்கு நீங்க வரீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சொருபன எது? சிலையா? சொருபன எது? சிலையா? என்னது? இச்சை, பொருளாசை, மேட்டிமை எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? அத நம்ம வாழ்க்கையை விட்டு. அடுத்தது, இன்னைக்கு பிள்ளைய பார்த்து எப்படி கூப்பிடுறோம்? சாமி, கடவுள், என் செல்ல குட்டி, தேவ தூது மாதிரி இருக்கிற. இன்னைக்கு செய்யறோமா இல்லையா? அதெல்லாம் இது பாவமா பாவம் இல்லையா? வாயத்தை வந்துதான் சொல்லுங்க. இது பாவமா பாவம் இல்லையா? ஏன்னா உன் நாவில் அறிக்கை எடுத்து கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அடுத்தது, எத்தனை பேர் இன்னைக்கு பரிசுத்தமா ஆசரிக்கணும்?
எத்தனை பேர் ஜெபத்தோடு சபைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் கர்த்தரோடு பேசணும்னு கடந்து வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் வயிறுமுள்ள முட்டை முட்டிக்கிட்டு இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு என்ன சொல்ற, ஒரு ஏக்கத்தோடு, வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, பரிசுத்தத்தோடு அவருடைய ஆலயத்துல வந்து இருந்தா அவர் நமக்கு தேவையான மன்னாவை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். அதை மட்டும். இப்ப உங்க தகப்பன் யாரு? உலகத்துல கேட்கல, ஆவிக்குரிய ரீதியில உங்க தகப்பன் யாரு? ஆவிக்குரிய ரீதியில கேட்கிறேன், யாரு? ஏசப்பதான் தகப்பன். எத்தனை பேர் கனப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கனவீனப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு? சொல்லுங்க, வாயை திறந்து. எத்தனை பேர் கனப்படுத்திருக்கிறீங்க இன்னைக்கு இயேசுவை? அப்போ கனவீனப்படுத்தும் போது என்ன ஆகுமா? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாவிட்டா என்ன ஆகுமா? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணும்போது உன் ஆயுசு நாட்கள் பெருகும். நீ கனம் பண்ணலன்னா உனக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இயேசுவை கனப்படுத்தினா நிச்சயமாய் ஆயுசு நாட்கள் பெருகும். வாசி அடுத்தது. இன்னைக்கு என்ன செய்யறோம்? செய்யறோமா செய்யலையா? ஆவிக்குரிய கொலைகள் செய்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சத்தமா தான் சொல்லுங்க. ஒத்துக்கிட்டா ஆண்டவர் நிச்சயமா உங்களை மன்னிச்சிருவார். அடுத்தது அப்படின்னா என்ன? உலக ரீதியான உள்ள காரியம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியில போய் பாருங்க. செய்வீங்களா செய்யலையா? என்னது? ஆமாவா இல்லையா? அடுத்தது, இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? செய்யறோமா செய்யலையா? உண்மைய சொல்லணும். சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, உண்மைய சொல்லணும். அடுத்தது, சொல்றோமா இல்லையா? அடுத்தது, இச்சிருக்கிறோமா இல்லையா? அடுத்தது, அப்போ 10 கட்டளையில ஒரு கட்டளை கூட உருப்படியா நம்ம கேள்விப்படையில. உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மை. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வேண்டுதலை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமான ஜபத்தை ஏறெடுக்கும் போது அந்த ஜபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அசட்டை பண்ணுகிறதல்ல, அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் அடுத்தவங்க வீட்டை பார்த்து, ஆண்டவரே இந்த வீடு எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறோம். இது சில போதகர் சொல்லி கொடுக்குறாங்க, பெரிய பெரிய போதகர். அடுத்தவன் இடத்த போய் கை வச்சு ஜெபம் பண்ண அந்த இடம் உனக்கு சொந்தமாகும். அடுத்தவன் கார்ல கை வச்சு ஜெபம் உனக்கு சொந்தமாகும். கர்த்தர் கேட்பாரா? பெரிய பெரிய ஊழியக்கார மீட்டிங்ல சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது 1 கோடி கேளு. என் தெருக்கோடிக்கு தான் போகணும் 1 கோடி கேட்டா. ஹல்லேலூயா. உன் தேவை என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் உனக்கு கொடுப்பார். நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் சித்தத்தின்படி நீ எது கேட்டாலும் அவர் கொடுப்பார். கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நிச்சயமாய் கொடுப்பார். அப்போ நீ எதை கேட்கிறியோ அதை பெற்றுக்கொள்வாய் என்பத விசுவாசம் உனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. 1 யோவான் 5:15 வாசிங்க. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் அறிந்திருந்தோமானால் நமக்கு தெரியணும். நான் ஜெபம் பண்ணா நிச்சயமா என் அப்பா கேட்பார்.
நான் விண்ணப்பம் பண்ணா நிச்சயமா என் அப்பா கேட்பாரு, எனக்கு அது தருவாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்க விசுவாசித்தால் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையை நேசிக்கும் போது அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் தகப்பன் செய்வார். ஹல்லேலூயா. இதே போலதான் நம் பரம தகப்பன், அவருக்கு பிரியமாய் நாம் இருப்போமானால் என்ன கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு ஏதுவாயிருந்தான். ஒரு நிமிஷம், உன் வீட்டு காரியத்தை, அவனுக்கு என்ன வீட்டு காரியம் இருக்கு? என்ன இருக்கு வீட்டு காரியம்? ஹல்லேலூயா. அவன் வீட்டுக்காரனா தேவன் அந்த அந்த ராஜ்யத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதை நீ என்ன செய்யணுமா? ஒழுங்கு. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு ஊழியக்காரனோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போஸ்தலனோ வந்து நீ பொழைக்க மாட்டேன்னு சொன்ன, நீ என்ன சொல்லுவ? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? அதை சொல்லுங்க வாயத்தை வந்து. நமக்கு என்ன வரும்? பயம் வரும். அதே நேரத்தில் என்ன வரும்? கோபம் அளவுக்கு அதிகமா வரும். நான் செத்து போயிடுவானா? நீ சொல்லி நான் செத்து போயிடுவானா? என் கூட ஆண்டவர் இருக்காரு, நான் சாக மாட்டேன் இன்னைக்கு சொல்லுகிறவதான் நம்ம. ஆனா அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்ல. நம்ம என்ன சொல்லுவாங்க? பிசாசு தான் ஒன்று சொல்லிச்சு, கர்த்தர் தான் அவர் வந்து உயிரெல்லாம் எடுக்கவே மாட்டாரு. நம்ம என்ன சொல்லுங்க? கர்த்தர் உயிர் எடுக்க மாட்டாரு, பிசாசு தான் சொல்லும். நீங்க சொல்றதா இல்லையா? ஆனா எரிச்சலின் தேவனு இருக்கா இல்லையா? வசனம் உன்னை அழித்து போடுவேன்னு வசனம் இருக்கா இல்லையா? வனாந்திரத்துல அழித்தாரா அழிக்கலையா? ஆனா நம்ம அந்த வசனத்தெல்லாம் மறந்துடுவோம். நமக்குள்ள இருக்கிறது கர்த்தர் என்னை கொல்ல மாட்டார், கர்த்தர் என்னை அழிக்க மாட்டார். அப்பொழுது முகத்தை அவன் கோபப்படல, உடனே அவன் என்ன செய்யறான்? தன் முகத்தை செவுரு புகரமா திருப்பி கொண்டு யாரை நோக்கி? நம்மள என்ன செய்வோம்? எந்த டாக்டரை நோக்கி ஓடலான்னு இருக்கும். சொல்லிட்டானே செத்து போயிட்டான்னு சொன்னாவே பாதி உயிர் போயிடும். உடனே எந்த டாக்டர்கிட்ட போனா உயிரை எப்படா வேணா நான் செலவு பண்றேன், என் சொத்தை எல்லாம் வைக்கிறேன், என்னை சுகப்படுத்துங்க. அப்ப நமக்கும் எசேக்கியா ராஜாக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அவன் ராஜா, அவன் நினைத்தான் எப்படிப்பட்ட வைத்தியர் அவன் கூப்பிடலாம். ஆனா அங்க செய்கிறது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவன் வேற எந்த மனுஷனையும் கேட்கல. அவன் தீர்க்க தரிசிட்ட எனக்காக ஜெபம் பண்ணு சொல்லல. சொன்னாங்க அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கிருந்துதான் பதில் வரும், வேற எங்கிருந்து வராதுன்னு தெரியும். அவர் மாத்திரம் தான் விடுவிக்க முடியும் அவருக்கு தெரியும். எந்த தீர்க்கதரிசியோ எந்த அப்போஸ்தலனால முடியாது, எந்த வைத்தியரால முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவன் அறிந்திருந்தால் அவரை நோக்கி பார்த்தான். வாசி. உண்மையும் உத்தமமாய் நடந்து செய்து விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான். மிகவும் அழுதான். வியாதி வந்துச்சுன்னு அழுதானா? எதுக்கு அழுதான்? விண்ணப்பத்தில் அழுதான். ஹல்லேலூயா. அப்ப அழுது நீங்க ஜெபம்னா ஆண்டவர் கேட்காம இருக்கவே மாட்டார். எத்தனை பேரு அழுது ஜெபம் வீணா கண்ணீர் வடிப்பது வேஸ்ட். சில பேருக்கு டேப்ப திறந்த மாதிரி கட கடகன்னு ஊத்தும். ஆனா இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணில் இருந்து ஊத்தாது. மற்றவங்களை ஏமாற்றுவதற்காக தரன்னு கண்ணில் ஊத்தும். ஹல்லேலூயா. ஆனால் என்னைக்கு இருதயம் உடைக்கப்பட்டு கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பம் செய்கிறவர்கள் அந்த ஜெபத்தை ஒரு நாளும் புறமே கர்த்தர் தள்ள மாட்டார். அந்த கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தருவார். வாசி. ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி
அந்த அரண்மனையில பாதி போறதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது, நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எவ்வளவு நேரம் அவங்க ஜெபம் பண்ணியிருப்பான் சொல்லிட்டு அவன் அரண்மனையில பாதி கூட வரல, அதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பதில் வந்துருச்சு. அப்ப எவ்வளவு நேரம் அவன் ஜெபம் பண்ணியிருப்பான்? உபவாசம் போட்டு மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபம் பண்ணியிருக்கானா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நீங்க உபவாசம் போட்டு மாச கணக்கா ஜெபம் பண்ண தான் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அப்படி எங்கேயா வசனம் இருக்கா? நீ விசுவாசத்தோடு உண்மையாய் அவரை நோக்கி ஜெபிப்பானா உடனே பதில் கொடுப்பார். ஏன்னா அவர் உடனே பதில் கொடுக்க ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஜெபத்துக்கு உடனடியாக பதிலை கொடுத்து, எந்த மனுஷன் நீ மரித்து போவா என்று சொன்னானோ அதே மனுஷனை திரும்பவும் கர்த்தர் அனுப்பி உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் என்பதை அறிந்து மனுஷன் செத்து போய்வன் சொல்லலாம், ஆனா ஆண்டவர் சொல்ற ஜீவனை தருவேன். எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? இப்ப செத்த போயிருவ, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்தணும் சொன்ன அதே மனுஷனை கொண்டு ஆண்டவர் சொல்ற 15 வருஷம் உயிரை கூட்டி தரேன்னு சொல்லு. எவ்வளவு பெரிய தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். அப்போ எத்தனை நாள்ல போவ ஆலயத்துக்கு? 3ஆம் நாளிலே. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி என்றார். பின்பு ஏசாயா அத்திப்பழ அணையை கொண்டு வார்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவை மேல் பட்டு போட்ட போது, என்ன வியாதி? பிளவை நோய். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேன்சர். அது மேல என்ன போட்டா சரியாகுமா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க தான் சொன்னீங்க மருந்தே இல்லை. நீங்க தானே இப்ப சொன்னீங்க கேன்சருக்கு என்ன இல்ல. அப்ப இங்க என்ன போட்டாரு? மருந்து இருக்கா இல்லையா? பேசுங்க. இருக்கா இல்லையா? அப்ப அதை போட்டோன்னு என்ன சொல்றாரு? உனக்கு சுகம் கிடைச்சிடும், 3ஆவது நாள் நீ என்ன செய்யலாம்? ஆலயத்துக்கு போலாம் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியாச்சு. அவன் அடுத்தது என்ன கேட்கிறான்? ஏசாயாவை நோக்கி, கர்த்தரை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றால், எப்படி? ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு சுகம் கிடைச்சிருச்சு, சுகத்தை கொடுத்துட்டேன், 5 வருஷம் கூட்டி கொடுத்துட்டேன். இவன் என்ன கேட்க? எனக்கு அந்த அடையாளத்தை கொடுன்னு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? அதற்குரிய காரணம் என்ன? அவன் அடையாளத்தை கேட்பதற்குரிய காரணம் என்ன? இது உண்மையாய் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தையா என்று அவன் கர்த்தரிடத்தில் அடையாளத்தை கேட்கிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார் என்றால் நம்ம திரும்பி என்ன செய்யணும்? கன்ஃபர்மேஷன் பண்ணணும், அடையாளத்தை கேட்கணும். நீங்க பேசியிருந்தா இதுக்கு அடையாளம் என்ன ஆண்டவர்னு கேட்கணும். ஏன் ஆண்டவர் மாதிரியே உண்டான பேசுவான். பேசுவானா? பேசுவான், நிச்சயமா பேசுவான். அப்ப அவன் ஆண்டவர் தான் பேசுறான்னு நான் நம்பினா எங்கதான் போகணும்? எங்கதான் போகணும்? அங்கதான் போகணும். அப்போ உண்மையிலேயே ஆண்டவர் தான் பேசினாரா என்று அவருடைய சமூகத்தில் அடையாளத்தை நீ கேட்கிறவனாக இருக்கணும். சாசி அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வாய் என்பதற்கு கர்த்தரால் உண்டாகும் அடையாளமாக தாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்கான். இப்ப சாயனா என்ன? நிழல். அன்னைக்கு கிடையாது நிழல். அல்லேலூயா. 10 பாகைனா 10 டிகிரி. அல்லேலூயா. அவன் முன்னாட்டு போக சொல்லல, என்ன சொல்றான்? அப்ப என்ன கேக்குறாங்க? அவன் என்ன சொல்றான்? அடுத்தது
10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம். அப்படி வேண்டாம், சாயை 10 இங்க யார பரிச்சை பார்க்கறாங்க? ஹalleluya. 10 பாகை முன்னாடி போக வைக்கிறதுக்கு பின்னாடி போக வைக்க முடியாது அவருக்கு. அவன் அடையாளம், இது உண்மையிலே ஆண்டவர் தான் பேசுறாரா என்ற அடையாளத்துக்காக அவன் கேட்கிறான். 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். ஹalleluya. இப்போ 1 டிகிரி அந்த நிலம் சாயணும்னா 4 நிமிஷம் ஆகும். 10 டிகிரி அப்படின்னா 40 நிமிஷம் பின்னோக்கி செல்லணும்னு அவன் கேட்கிறான். புரியல நினைக்கிறேன். இப்போ மணி 1. இப்போ அவன் அடையாளத்தை கேட்பது எப்படின்னா 40 நிமிஷம் பின்னாடி போனோம், எனக்கு அது அடையாளமா காட்டுங்கன்னு கேட்கிறான். ஹalleluya. அவன் எந்த அளவுக்கு அவன் யோசித்து அந்த அடையாளத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிறான் என்பதை பாருங்க. இது உண்மையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை தானா? உண்மையிலே கர்த்தர் என்னை விடுவித்தாரா? உண்மையிலேயே கர்த்தர் என்னை இந்த வியாதியிலிருந்து மீட்டு எடுத்தாரா என்று அவன் கர்த்தருடைய சமூகத்தில் அடையாளத்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். ஹalleluya. கர்த்தர் அதன்படியே செய்தான். இது வரலாற்றில் 40 நிமிஷம் ஷார்டேஜ் ஆயிருக்குன்னு வரலாறு சொல்லுது. இத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 40 நிமிஷம் எங்கேயோ ஷார்டேஜ் ஆகும்போது வேதத்தை வாசிக்கும் போது இந்த 40 நிமிஷம் தான் அதுன்னு உலகத்துல உள்ள சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இது உண்மையான நடந்த சம்பவமா இல்லையா?